வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு ரொம்ப ரேராக தான் வரும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் ஃபீமேல் 2 பேரும் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஆனால் பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு எப்பயாச்சும் தான் பார்த்தீங்கன்னா இயர்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வயது வரம்பே கிடையாது. நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு 5 நாள் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப குறைவான நாள் தான். அதனால இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பம் தகுதி இருக்கவங்க உடனே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோ. அதுக்கப்புறம் ப்ரோ எப்படி ப்ரோ விண்ணப்பிக்கிறது, அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், எந்த அட்ரஸ் அனுப்பணும், என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதை இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் இங்கிருந்தா இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சைடில் உங்கள் ஃபோட்டோ இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த போஸ்ட் நேம் இதில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேப்ஸ் லெட்டர் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம் என்னவோ அது பார்த்தீங்கன்னா இதில் கேப்ஸ் லெட்டரில் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் நீங்கள் மெயிலாம் மெயில் கொடுத்துக்கோங்க, ஃபீமேலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட பிறந்த தேதி உங்களோட மார்க் ஷீட்டு டிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் தப்பாக கொடுத்தா அதை கரெக்ஷன் பண்ண முடியாது, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃப் இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க கேட்டிருக்காங்க பாருங்க, இங்கே ஏஜ் ஆன் 8/1/2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8/1/2024 அன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏஜ் வருமோ அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக 25 போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஏஜ் வருமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்டா கார்டியனா உங்கள் ஹஸ்பண்டான்னு கேட்டிருக்காங்க. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹையராக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருங்க. நீங்கள் பாஸ் பண்ண இயரு கிளாஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த எதுவும் வேலைவாய்ப்பு இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரிலவெண்ட்டு அதுவும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கவர்மெண்ட்டு இல்லை ப்ரைவேட்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் போட இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துருங்க. பிளேஸு டைம் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி லாஸ்ட் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8/1/2024 அன்னைக்கு சாயங்காலம் 5:45 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் இந்த கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சுலர் டிகிரி சோஷியல் ஒர்க்கர் அல்லது கவுன்சிலிங் ஃபிசியாலஜி டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேல் கேட்டகரியில் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக குவாலிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிலவெண்ட்டான ட்ரேடில் உங்களுக்கு 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு விருப்பம் தகுதி இருக்குன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.